வணக்கம் அண்ட் வெல்கம் டு கல்ஃப் தமிழ் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ருவியில் இருக்கிற ஆம்னா ஃப்ரெஷ் ஃப்ளவர் ஷாப்பிங் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா போர்டை பார்த்தாலே தெரியும், இங்கே பூலாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இங்கே இருக்கும். மல்லிப்பூ, முல்லைப்பூ அந்த மாதிரி. ஸோ இங்கே சிப்ஸு, அப்புறம் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எல்லாமே ஆஃபர் போட்டிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வந்து நமக்கு நன்னாரி சர்பத்து, ரோஸ் சிரப்பு இதெல்லாம் வந்து இங்கே ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே வந்ததுமே நல்ல இளையராஜா சாங்ஸு, தமிழ் கடைக்குள்ளே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. இங்கே வந்து சில மிட்டாய்ஸ், இஞ்சி மரப்பா இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி மிட்டாயெல்லாம் வச்சுருக்காங்க. பொரி உருண்டை, கடலை உருண்டை, அப்புறமே நம்ம ஊர் சாக்லேட்டு, சிப்ஸு இதெல்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு வெனஸ்டே, தேர்ஸ்டே வந்துட்டு இங்கே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்குது. நிலக்கடலை, அப்புறமே அரிசி, பருப்பெல்லாம் கூட இங்கே நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. நம்ம ஊர் பச்சை அரிசி, புழுங்கல் அரிசி, இட்லி ரைஸு, அப்புறம் சிகப்பரிசி, மாப்பிளச்சம்மா அந்த மாதிரி ரைஸ் எல்லாம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சாமி பூஜை ஐட்டம்ஸ் தேவையான ஊதுபத்தி, சாம்பிராணி, சூடம், அப்புறம் விளக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா 6.9 ரியால் வருது. விளக்கெல்லாம், குத்து விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 4 ரியால் கிட்ட வருது. 4 ரியால், 4.9 அந்த மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா லுங்கி இருக்குது. அப்புறம் வீட்டு டெக்கரேஷனுக்கு என்ட்ரன்ஸ்லலாம் போடுற அந்த மாலைகள் எல்லாமே இருக்குது. அடுத்தது நம்ம ஊர் உப்பு, கல் உப்பு இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ். இந்த பேங்கிள்ஸ்க்குனே ஒரு ரோ ஃபுல்லாக வச்சுருக்காங்கங்க. சூப்பரான பேங்கிள்ஸ் இருக்குது. இங்கே வந்துட்டு வளைகாப்பு அது மாதிரி எதுவும் பண்ணுன்னா கண்ணாடி பேங்கிள்ஸும் இருக்குது. நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஊர்லேருந்து கொண்டு வரும்போது அது டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி அப்புறமேட்டு உடுக்க இதெல்லாம் இருக்குது. ஸோ சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரோட பேங்கிள்ஸும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 800 பைசா, 1.2, 1.5 இந்த மாதிரி எல்லா ரேஞ்ச்லேயுமே இருக்குது. அப்புறமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு, குஞ்சம் இதெல்லாம் கூட இங்கே இருக்குது. ஸோ இங்கே இந்த சைட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் புக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த உள்ளன் நூல், இந்த மாதிரி த்ரெட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஷாப் ஃபுல்லாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நம்ம கிளான்ஸ் விட்றோம். ஸோ நீங்கள் இங்கே வரும்போது என்னென்ன இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டு வரலாம் பாருங்கள். அதுக்காக தான். அப்புறம் நம்ம ஊர் இந்த சந்திரிகா, சாண்டில் சோப்பு, இந்த சோப்பெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் ஓமனில், லுலுவில் கிடைக்கிற ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது. ஸோ டிஷ்யூஸ் இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது தான். அப்புறமே இது வந்து பாய், இது வந்து ஓலைப்பாய் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் 3 ரியால், 5 ரியால் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ரேட் என்னால் பார்க்க முடியல, எங்கே இருக்குதுன்னு தெரில. அடுத்து பார்த்திங்கன்னா அப்புறம் இங்கே வந்து மொரம் இருக்குது. இதை வந்து எங்கள் ஊரில் வந்து மொரம்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா 3.2 ரியால் கிட்ட வருது. இதெல்லாம் வந்து ஸ்கூல் டான்ஸ் அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் வந்து இப்போ எல்லாம் ரேராக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் வீட்டில் யாரெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் ஹவுஸ் டெக்கரேஷனுக்காக சில மாலைகள்லாம் இருக்குது. அடுத்தது ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸும் இருக்குது, நேச்சுரல் ஃப்ளவர்ஸும் இங்கே இருக்குது. அப்புறம் மண்ணில் பார்த்திங்கன்னா மண் சட்டி, மண்ணிலேயே பணியார சட்டி இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 4 ரியால் கிட்ட வருது இந்த மண் சட்டி, அந்த பணியார சட்டி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 ரியால், 2 ரியால், 3 ரியால் அது மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அப்புறம் மீன் குழம்பு வைக்கிற அந்த மாதிரி சட்டி அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் கார்த்திகை விளக்கு, அகல் விளக்கு இதெல்லாம் வந்து இருக்குது. ஒரு பெரிய ஒரு தண்ணி ஊற்றி வைக்கிற ஒரு பானை சைஸும் இருக்குது. இந்த வெயிலுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி நம்ம குடிக்கலாம், நல்லா ஜில்லுன்னு சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அரிசிலாம் இந்த மாதிரி லூஸ்லேயும் வச்சுருக்காங்க. நம்ம வேண்டுற கிலோ வந்து நம்ம பேக் பண்ணி நம்ம வெயிட் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் கடலையெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்தது இந்த சைட் பார்த்திங்கன்னா விபூதி, குங்குமம், நம்ம ஊர் குங்குமம் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஜவ்வாது இருக்குது. இது பூஜா ஐட்டம்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, வாசத்துக்காக. ஸோ அந்த மாதிரி ஜவ்வாது இருக்குது. இந்த ஜவ்வாது வந்து 400 பைசா. அடுத்து பார்த்திங்கன்னா நாமக்கட்டி இருக்குது. அப்புறம் பிறந்த குழந்தைங்களுக்கெலாம் ஒரு திஷ்டிக்காக கருப்பு வளையல் போடுவாங்க இல்லைங்களா, அந்த வளையல் கூட இங்கே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கொட்டாங்குச்சிலே கரண்டி மாதிரி இருக்குது, அதுவும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா கோல மாவு நிறையா இருக்குது. ஒயிட்டு, அப்புறம் கலர்ஸ், எல்லா கலர்ஸும் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 600 பைசா, 900 பைசா இந்த மாதிரி, 500 பைசா இந்த மாதிரி ரேட்டில் இருக்குது. இதில் வந்து கோலமாவு ஃபில் பண்ணி இதில் கோலம் போடுவாங்க இல்லைங்களா, இது பேர் எனக்கு தெரில. இது கோலம் போடுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இங்கே இருக்குது.
அடுத்தது இங்கே இருக்கிற சில ஜூஸஸ்லாம் இங்கே இருக்குது. இந்த மாதிரி செவ்வந்தி, சாமந்தி இந்த மாதிரி பூலாம் கூட இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து கிலோ கணக்கில் நம்ம ரேட் போட்டு வாங்கிக்கலாம். அடுத்தது இங்கே வத்தல் வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க. பாவக்காய் வத்தல், சுண்டக்காய் வத்தல், மணத்தக்காளி, மாங்காய் வத்தல், அப்புறம் வெல்லத்திலே ஒரு 4-5 வெரைட்டிஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. பனக்கருப்பட்டி, வெல்லம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் தோசை மாவு, பால், மோர் இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாலாம் கிலோ 4 ரியால் கிட்டே இருக்குது. காஷ்மீரி சில்லி, குண்டு மிளகா, கார மிளகா எல்லாமே இருக்குது. அடுத்தது தனியா, அப்புறம் நாட்டு முட்டை இங்கே இருந்துச்சு. நாட்டு முட்டையெல்லாம் 1.5 ரியால் கிட்டே வருது. ஸோ அடுத்து வந்து கொஞ்சம் நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க. ரிப்பன் பக்கோடா, முறுக்கு, மிக்சர் இந்த மாதிரிலாம் நம்ம ஊர் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. கேரளா நேந்திரம் சிப்ஸும் இங்கே இருக்குது. முக்கியமாக இங்கே வந்து நல்லெண்ணெய், கடலை எண்ணெய்லாம் வந்துட்டு 1 லிட்டர் 2 ரியாலுக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு போய் பார்க்கலாம். இப்போது இது பக்கத்தில் வந்து பாம்பே ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸில் வந்து சமோசா சூப்பராக இருந்தது. சமோசா அந்த சாட்லாம் வந்து பாம்பே ஸ்வீட்டில் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு வந்துட்டு பக்கத்துலேயே இந்த ருவி சூக்கில் வந்து மிக்ஸி ரிப்பேர் ஷாப்லாம் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து என் மிக்ஸிக்கு வந்து பட்டன் வந்து போயிடுச்சு. அந்த பட்டன் மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்தோம். அதுக்கு வந்து பட்டன் மட்டும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து 2 ரியால் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ மிக்ஸி, கிரைண்டர் ஏதாவது ரிப்பேர்னால் நம்ம இந்த ருவி சூக்குக்கு வந்து வந்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து நம்ம ஏதாவது ட்ரெஸ் மெட்டீரியல்லேருந்து கோல்டுலேருந்து எல்லாமே வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து ருவியில் வந்து ஒரு முக்கியமான ஷாப்பிங் ஏரியா. ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து நம்ம என்னென்ன வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஜீரக சம்பா அரிசி வந்து 2.5 ரியால் 2 கிலோ. அடுத்து நிலக்கடலை வாங்கினேன். அது பார்த்திங்கன்னா 800 பைசா கிட்ட வந்துச்சு. ஒரு கப்பு, அந்த கப்பு சைஸ் போட்டாங்க. அடுத்தது கொய்யாப்பழம், இது வந்து 900 பைசா. அடுத்தது மாம்பழம் 1.5 ரியால். ஸோ இதான் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இந்த நொங்கு சர்பத் தான் வந்து நான் போட்டிருந்தேன். இது ஒரு 1.5 ரியால். அடுத்தது இந்த சர்பத் தான் நான் ட்ரை பண்ணதில் 777 வந்து ஏற்கனவே ட்ரை பண்ணியிருக்கனால இந்த சர்பத் வந்து வாங்கினேன். இது வந்து 1.3. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது. இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துட்டு எவ்வளோன்னு தெரில. ஒரு 800 பைசா, 1 ரியால் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அடுத்தது இந்த நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா 1.9 வந்துச்சு 1 கிலோ. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து செம்ம காஸ்ட்லிங்க. ஆனால் நம்ம ஊர் அந்த வெல்லத்தோட வாசம் வந்து நல்லா இருந்தது. இங்கே வந்து லுலுவில் வாங்குறதுலாம் வந்துட்டு சீக்கிரமாக ஒரு சிக்வாடாக அடிச்சிடும். இது பார்த்திங்கன்னா ஒரு 900 கிராம்ஸே வந்து 1.7 வந்தது. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.